இந்த பூண்டு குழம்பு ரெசிபியை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு குழம்போட சின்ன வெங்காயத்தை சேர்த்து குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. எப்படி செய்யறதை பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டு அது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் 2 தக்காளி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்தபடி வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காஷ்மீரிக் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மசாலா கூட இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அது கூட சேர்த்துட்டேன். கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த குழம்போட அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.